வணக்கம் உறவுகளே! நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது, வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளன்று இந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு செல்வங்கள் பெருகி குபேர வாழ்க்கை உண்டாகும். அத்துடன் முருகன் கோவிலில் எத்தனை விளக்குகள் ஏற்றினால் உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும் என்பது பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம். எல்லா மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் என்றாலும் தை கிருத்திகைக்கு என்று சிறப்பு அதிகமாகவே இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த வருடம் வரக்கூடிய தை கிருத்திகை என்பது கூடுதல் சிறப்பை தரக்கூடியதாக திகழ்கின்றது. இந்த வருடம் தை கிருத்திகை என்பது பிப்ரவரி மாதம் 6ஆம் திகதி தை மாதத்தின் 24ஆம் திகதி வருகின்றது. முருகப்பெருமனுக்கு உகந்த எண்ணாக 6 திகழ்கின்றது என்று நம் அனைவருக்குமே தெரியும். ஆங்கில தேதியின்படி 6ஆம் தேதி வரும் தை கிருத்திகை தமிழ் மாதத்தில் 24ஆம் திகதி வருகின்றது. இதன் கூட்டுத்தொகையும் 6 தான். அனைத்தும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இந்த தை கிருத்திகை நாளன்று குபேர வாழ்க்கை வாழ்வதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு பற்றி பார்ப்போம். முருகப்பெருமானை குருவாகவும் நாம் வழிபாடு செய்வோம். அதற்கு சான்றுதான் குருஸ்தலமாக திகழக்கூடிய திருச்செந்தூர். மேலும் சிவபெருமானுக்கு குருவாக இருந்து உபதேசித்தவர் தான் முருகப்பெருமான் என்பதற்கு சான்றாக சுவாமி மலையும் திகழ்கின்றது. அதனால் முருகப்பெருமானை நாம் குருவாக வழிபாடு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட குருவிற்கு உகந்த கிழமையான வியாழக்கிழமையோடு தை கிருத்திகை வருகின்றது என்பதும் ஒரு கூடுதல் சிறப்பு. அந்த வியாழக்கிழமை குபேரருக்குரிய கிழமை என்பதால் அன்றைய தினத்தில் நாம் முருகப்பெருமானை இம்முறையில் வழிபாடு செய்தால் குபேர வாழ்க்கை உண்டாகும். இதற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். மாலை 6 மணிக்கு இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். இதற்கு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்காக 6 நிறங்களில் இருக்கக்கூடிய மலர்களை வாங்கிக் கொள்ளுங்கள். அதேபோல் 6 விதமான நெய்வேத்தியங்களையும் தயார் செய்து கொள்ளுங்கள். நம் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை பயன்படுத்தி கூட 6 விதமான நெய்வேத்தியங்கள் நாம் தயார் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு முன்பாக நட்சத்திர கோலம் வரைந்து அதில் 6 மாவிளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்ற வேண்டும். அன்றைய தினம் சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. சண்முக அர்ச்சனை என்று கூறக்கூடிய அர்ச்சனையை இந்த 6 மலர்களை வைத்து முருகப்பெருமானுக்கு நாம் செய்ய வேண்டும். இப்படி வழிபாடு செய்துவிட்டு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்பவர்களுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானின் அருளால் பலவிதமான முன்னேற்றங்கள் உண்டாகும். மேலும் நாம் வைக்கும் வேண்டுதல்களும் நிறைவேறும். நாளைய தினம் உங்களால் முடிந்தால் கட்டாயம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்கள். உங்களால் என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் வாங்கி கொடுங்கள். இந்த பொருள்தான் வாங்கி தர வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. சில கோவில்களில் பால்குடம் எடுக்கும் வழக்கம் இருக்கும். அப்படியென்றால் அந்த பால்குடம் வைபவத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த விஷயங்களை அந்த கோவிலுக்கு செய்யுங்கள். நிச்சயம் முருகப்பெருமான் உங்கள் வாழ்வில் நல்லதொரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய வாழ்வில் இருக்கும் தீராத துன்பங்கள் தீர வேண்டுமென்றால் இந்த தைக்கிருத்திகை நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரமும் இருக்கின்றது. 6 எலுமிச்சம்பழங்கள் பேரம் பேசாமல் வாங்கிக் கொள்ளவும். கருப்பு புள்ளிகள் இருக்கக்கூடாது. மஞ்சள் நிறத்தில் இருக்கும் 6 எலுமிச்சம்பழங்களை வாங்கிக் கொண்டு அப்படியே வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். உங்களுடைய கைகளில் அந்த 6 எலுமிச்சம்பழத்தையும் வைத்துக்கொண்டு ஒரே ஒரு வேண்டுதலை முருகப்பெருமானிடம் சொல்லுங்கள் போதும். பிறகு அந்த 6 எலுமிச்சம்பழங்களையும் குருக்களிடம் கொடுக்க வேண்டும். அவர் அர்ச்சனைக்காக கொண்டு வரும் தட்டின் மேலே அந்த பழத்தை வைத்து விடுங்கள். இதை முருகனின் பாதத்தில் வைத்து விடும்படி சொல்லுங்கள். அவர் அதை கொண்டு போய் முருகனுடைய பாதத்தில் சேர்த்து விடுவார். உங்களுடைய வேண்டுதலும் முருகனுடைய செவிகளுக்கு சென்றுவிடும். அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். எத்தனை விளக்குகள் உங்களுக்கு எத்தனை வயசு அத்தனை விளக்குகள் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. விளக்கை ஏற்றி முடித்துவிட்டு உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை முறை முருகப்பெருமானை பிரதட்சணம் பெற வேண்டும். நாளைய தினம் முருகன் கோவிலில் மேல் சொன்ன விஷயங்களை செய்துவிட்டு முருகனுக்கு ஒரு நமஸ்காரம் போட்டு அந்த கோவிலில் 10 நிமிடம் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை வைத்து பாருங்கள்.
நீங்கள் வைத்த வேண்டுதல் அடுத்த தைக்கிருத்திக்குள் நிச்சயம் நடக்கும். திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் தேவை என்றால் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் கட்டாயம் கிருத்திகை அன்று எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு. வெறும் வயிற்றில் தண்ணீரை மட்டும் பருகி விரதமிருந்து பாருங்கள். அடுத்த வருடம் தை கிருத்திகைக்குள் உங்களுக்கு நல்ல செய்தி கிட்டும். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து நாளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நீங்கள் என் சேனலை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி.